தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து சென்னை உள்ளிட்ட பல நகரங்களுக்கும் கர்நாடகா மற்றும் கேரளாவுக்கும் பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றன. கூடலூர் பஸ் நிலையம் ரூபாய் 4.75 கோடி செலவில் சீரமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. ஆனால் பஸ்ஸுகள் நிறுத்தப்படும் இடங்களில் சிமெண்ட் தரை அமைக்கப்படவில்லை. சமீபத்தில் பெய்த மழையில் பஸ் நிலையம் முழுவதும் தண்ணீர் தேங்கி நின்றது. கடந்த 10 தினங்களாக பேருந்து நிலையம் முன் மழைநீர் தேங்கியுள்ள தண்ணீரால் பயணிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தேங்கிய மழைநீரை அகற்ற போக்குவரத்து கழகம் இந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மக்கள் அவதி தொடர்ந்தது. இதைக் கண்ட கூடலூர் அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் இன்று பஸ் நிலையத்தில் அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார். அதிமுகவினர் மட்டுமின்றி பாரதிய ஜனதா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் போராட்டத்தில் பங்கேற்றனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பஸ் நிலையம் முழுவதும் தரை அமைக்க ரூபாய் 52 லட்சத்திற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. 15 நாட்களுக்குள் தரை அமைக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு பிரச்சினை இருக்காது என்று உறுதியளித்தனர். அதை ஏற்று எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் போராட்டத்தை கைவிட்டார். 1 மாதம் கூட டைம் எடுத்துக் கொள்ளுங்கள், அதன் பிறகும் பஸ் நிலையத்தில் இதே நிலை நீடித்தால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவேன் எனவும் எச்சரித்தார். இந்த நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பஸ் நிற்க முடியல. மக்கள் தினம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால தான் இந்த வேலையை இந்த அரசாங்கமும் இந்த மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. எனவே இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இந்த போராட்டத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இதுக்கு ஏற்கனவே ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டு தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஒரு 15 நாளைக்குள்ளார இந்த வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டுக்காரன்ட்ட பேசியிருக்காரு. அதுக்கு உண்டான ஒர்க் ஆர்டரையும் காமிச்சிருக்காரு. 15 நாள் இல்லை, 1 மாதத்துக்குள்ளார இந்த ஒர்க்கை முடித்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து இதை சிறப்பாக பராமரித்து கொடுக்கலனாக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த இடத்துல நாங்கள் நடத்துவோன்ற உறுதியை சொல்லி இன்றைக்கி இந்த 1 மாதத்துக்குள்ள 15 நாளைக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்கனால இந்த போராட்டத்தை இத்தோடு நிறுத்திக்கிறோம்.